வணக்கம் மக்களே. திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் கட்டமாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்டால் சீஸ்ஃபயரை நாங்கள் பாதுகாக்க தான் சண்டை போடுறோங்க. நாங்கள் என்னையா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சீஸ்ஃபயரை பாதுகாக்கிறதுக்கு சண்டையா? ஓகே, சண்டையே வேணாம் தானே சீஸ்ஃபயரை, அப்புறம் என்ன சீஸ்ஃபயரை பாதுகாக்க சண்டை? என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது அமெரிக்கன்ஸ் ஈரானியன் ட்ரோன் லான்ச் பேட் அண்ட் மிசைல் லான்ச் பேட்ஸ் அடிச்சிருக்காங்க. கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, அதாவது சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அது இந்த சீஸ் ஃபயரை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் தாக்குதல் பண்ணோம், இல்லைன்னா ஈரான் தாக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரையில் குவைத் மேல கிட்டத்தட்ட அதாவது ஒரு 6-10 ட்ரோன் அப்படிங்கிறாங்க ட்ரோன்கள் ஏவி இருக்காங்க. அது போக 6 கிட்டத்தட்ட 5-6 பலஸ்டிக் மிசைல் ஏவி இருக்காங்க. இது குவைத்தின் ஆர்மி அதாவது பலஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. ட்ரோன்ஸை பொறுத்தவரையில் அமெரிக்கனோட சென்ட்ரல் கமாண்ட் அவங்க இருக்கக்கூடிய மெரைன் ஷிப்ஸ் அதாவது அந்த ட்ரோன்ஸை அடிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்துட்டோம்னா அந்த சைடு இஸ்ரேல் லெபனானுக்குள்ள உள்ள டீப்பா இறங்கி பல்வேறு நகரங்களை ரொம்பவும் மோசமா தாக்குதல் நடத்தி கட்டடங்கள் சரிஞ்சு விழுந்து பெரிய லெவலில் தாக்குதல் லெபனான் மேல இஸ்ரேலியன் ஆர்மி. முக்கியமான ரிவர் இருக்கு, அதை கடந்து போய் உள்ளுக்குள்ள தலைநகரங்கள் மேல அதாவது மிசைல் தாக்குதல் அதிக லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா ஹிஸ்புல்லாவோட பர்சன்ஸை நியூட்ரலைஸ் பண்றது அவங்களோட எய்மா இருக்கு. சரி, இப்ப இது மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் பண்ணிருக்கு? ஏன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் லீவு, எப்படி இது இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற முன்னாடி நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா தெரியும், இது 4 ட்ரோன்ஸ் பாம்பிங், அதாவது இது ட்ரோன் லான்ச் பேடை அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது யூஎஸ் சைட்ல இருந்து சென்ட்ரல் கமாண்ட் கொடுத்துருக்காங்க. நியூஸ் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா தெரியும், யூஎஸ் மிலிட்டரி கேரியர் அவுட் நியூ ஸ்ட்ரைக் இன் ஈரான். பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரைக்ஸ் இன் ஈரான் மாதிரி யூஎஸோட ஆர்மி மெரைன்ஸ் பண்ணியிருக்காங்க. தவிர்த்து கல்ஃப்ல டென்ஷன் பீக் எடுக்குது. ஆயில் பிரைஸ் லைட்டா ஏறி இருக்கு இன்னைக்கு. இதனால குளோபல் மார்க்கெட் நெகட்டிவா இருக்கு. நம்ம மார்க்கெட் முக்கியமா கிஃப்ட் நிஃப்டியும் நெகட்டிவா இருக்கு, அதையும் பார்ப்போம். இது லான்ச் பேட்ஸ் அடிச்சதுக்கான வீடியோ அப்படிங்கறத வெளியிட்டாங்க. ஈரான் அதுக்கு தாக்குனதுக்கு எதிர்ப்பு அவங்களோட இது அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது தெரிவிக்கிறது. அது இப்ப இந்த சீஸ் ஃபயர் அப்ப டீலெல்லாம் டீலா போச்சா, காணாம போச்சா, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பீஸ்டாக்கு சீஸ் ஃபயரை காப்பாத்துறதுக்கு, பீஸ்டாக்கை காப்பாத்துறதுக்கு தாக்குதுலங்க. அப்ப அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா என்னன்னா, இது நிலைமைங்கிறது கொஞ்சம் மோசமா இருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்ல. சொல்ல போனா நம்ம இது எடுத்துக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டோட இதோட வச்சு பார்ப்போமே. பாருங்க, இது கிஃப்ட் நிஃப்டி இப்ப எவ்வளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான கிஃப்ட் நிஃப்டி. இந்த நியூஸ்ல வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடகடன் இறங்கிட்டான். கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் லோ வந்தானா 550, 23,550. சரியா? கிட்டத்தட்ட 350 பாயிண்ட். இப்ப நமக்கு 923 க்ளோஸ் ஆயிருக்காரு இல்லைங்களா, இங்க பாருங்க. சரியா? இது அவ்வளவு தூரம் வந்துச்சு. தென் இப்ப 660 நின்றுகிட்டு இருக்கான். சரி, நைட்டுக்குள்ள எப்படி நியூஸ் மாறுது அப்படிங்கிறது தெரியல. இப்ப நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:42. சரியா? இப்போ வரையில் நிலைமை கொஞ்சம் 2 நாள் 3 நாள் பாசிட்டிவா இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி இப்ப இல்ல, கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது நமக்கு நாஸ்டாக் பிளாட்டா இருக்கு, நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ். அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் UK 100, டாக்ஸ், CAC 40 இதெல்லாம் நல்லா ஒரு 0.5% மேல இறங்கியிருக்கான். தென் ஏஷியன் மார்க்கெட்டும் லைட் நெகட்டிவ். சரிங்களா? தென் நமக்கு ஆல்ரெடி இண்டெக்ஸ் கீழே விழுந்திருந்தாலும் இவங்க திரும்ப இந்த வார் அது அடிக்க ஒரு இது கொண்டு வராங்க இல்லைங்களா. ஆனா பீஸ் டீல் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, அது நம்ம எந்த இதுவும் கிடையாது. ஆனா பீஸ் டீல் நடக்கும் போதே ஒரு அப்பர் ஹேண்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி, யாரு ஒரு முட்டல் மோதல், ஒரு அப்பர் ஹேண்டு, இவன் முந்திடுவானோ, நம்மளை அடிச்சிருவானோ அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி அப்படிங்கிறது தெரியல. இன்னும் பீஸ் டீல் நடக்க இது மாதிரி பண்ணிக்கிறாங்கன்னா பீஸா முடியுமா? அண்ட் அந்த சைடு இஸ்ரேலும் லெபனானை ரொம்ப குரோதமா தாக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் சொல்ல நினைச்சேன். அல்ஜசீரால ஒரு இது வந்தது, அது பாத்தீங்கன்னா தெரியும். இது பாத்தீங்கன்னா தெரியும், அல்ஜசீரால வந்த இது. இந்த ஆர்டிகல் பாருங்க, இந்த கட்டடங்கள் பாருங்க, அப்படியே ஃபுல்லா சரிஞ்சு விழுந்து, ஏதோ அப்போகலிப்ஸ், ஏதோ இந்த உலக அழிகிற இந்த மூவிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ சரிஞ்சு விழுந்து
ஃபோட்டோ வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரி, ஓகே. அது வந்து இடிபாடுகள், அது வந்து இதானது, அதெல்லாம் ஓகே. சரியா? தென் வந்து இது இருக்கட்டும். நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். நாளைக்கு அப்ப ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். சரியா? அப்ப நாளைக்கு கேப் டவுன் ஆனா என்ன சப்போர்ட்டா இருக்கலாம்? இப்ப வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 650 இருக்காங்க இல்லைங்களா? நமக்கு இப்போ 650 70 இந்த ரேஞ்சில் பார்த்துட்டா நாளைக்கு வந்து ஒருவேளை கிஃப்ட் நிஃப்டி இப்படியே இருக்குன்னா நமக்கு இதுதான் டிமாண்ட் ஜோன். கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா நல்ல சப்போர்ட் டிமாண்ட் ஜோன். இதுக்கு கீழே நமக்கு ரேஞ்ச் என்ன அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட்டை பொறுத்த வரையும் நமக்கு வந்து 500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். எதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கலாம். சரியா? 500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்ல ரேஞ்ச், இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிறது. நடுவில் வந்து நமக்கு வந்து 764 இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு சப்போர்ட். ஒரு நாளைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இது ரெசன்ஸ் ஆகிடும். சரிங்களா? நிறைய ரெசன்ஸ் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக 24,000 நம்ம தேவையில்லை, எடுத்து விட்டுலாம். ஏன்னா கேப் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. நாளைக்கு இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் சப்போர்ட் ரெசன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டை தக்கதைங்க தோணும் பார்ப்போம். ரெக்கவரி ட்ரை பண்ணுவோம். விழுந்தனமே டக்குன்னு இந்த ப்ராஃபிட் புக்கிங்ல வரும்ல. ஏன்னா இப்போ குட் நியூஸ்லாம் இருந்துச்சு. டக்குன்னு ஒரு நெகட்டிவ் நியூஸ் அட்டாக் இந்த மாதிரிலாம் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அந்த ப்ராஃபிட் புக்கிங் ஒரு ஏற்கனவே பொசிஷன் எடுத்து வச்சுங்க. அதனால விழுந்தனமே மார்க்கெட் ஏற ட்ரை பண்ணும். ஆனால் திரும்ப உள்ள வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் நாளைக்கு நெகட்டிவ் மார்னிங் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் காட்டுறான். சரிங்களா? சரி, இந்த வாருக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் பார்த்தாச்சு லெவல். சரி, இதை தவிர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆயில் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்கான்? $90-91 இருக்கான். ஏற்கனவே இருந்தது தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளா கீழே வந்துச்சு. அகைன் 91 வந்து நின்றுகிட்டு இருக்கான். ஆயில் ப்ரைஸும் சரி, தென் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, அதே மாதிரி வந்து ஐஎன்ஆர் சரி, நமக்கு வந்து சாதகமா முதலீடு பண்றதுக்கோ இதுக்கெல்லாம் சாதகமா இல்லை. இந்த வாரை வச்சு நம்மளை வந்து நல்ல என்ன சொல்றது இது உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம். கேப் அப் கேப் டவுன் நியூஸ் பேஸ்டு, ஒரு நாள் நல்ல செய்தி வரும், ஒரு நாள் கிடைச்சது. அதனால வந்து ட்ரேட் பண்றவங்க முக்கியமா புதுசா ட்ரேட் பண்றவங்க எதுவும் என்ன சொல்றது ஸ்ட்ரக்சரல் பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து பெரிய லெவல்ல ரிஸ்க் எல்லாம் எடுத்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வைக்காதீங்க. வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் என்ன மீன் பண்றோம்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஏற்ற இருக்க இண்டிகேட்டர் போடுவீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவீங்க, இல்லை ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? அப்போ இங்க எதுவும் ஒர்க் ஆகுனா நியூஸ் தான். நினைச்சிருக்கீங்க ஒருவேளை நினைச்ச மாதிரியே கேப் டவுனும் கேப் அப்போ வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நீங்க அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிடலாம். சரியா? அந்த மாதிரி தான் போகுதே தவிர்த்து மற்றபடி இங்க ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதனால ரிஸ்கை கம்மியாக எடுங்க. நீங்க சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா கம்மியாக எடுங்க. 1 லாட் 2 லாட் கூட ட்ரேட் பண்ணீங்கன்னா இப்போ பெரிய லெவலில் வந்து போட்டு அடிச்சிடாதீங்க. புதுசாக வரவங்க லேர்னிங் டைம் தான் அது. இந்த மாதிரியான மார்க்கெட்ல சர்வே பண்ணீங்கனாலே பெரிய அது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அச்சீவபிள் தான். சரியா? இப்போ கொண்டு வர 1 லட்ச ரூபா காப்பாற்றி வச்சிருந்தீங்க இந்த மாதிரி மார்க்கெட்ல பெரிய விஷயம். அதனால வந்து கவலைப்படாதீங்க, என்னையா நம்மளுக்கு ப்ராஃபிட்டே வர மாட்டேங்குதுன்னு. அண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க, இது எப்படி வந்து ஃபர்தரா வந்து போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேல் அண்ட் வந்து ஈரான் அப்புறம் ஹஸ்புல்லா இவங்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சமா அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? திரும்பவும் இந்த பீஸ் டீல் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள இல்லை செட்டில் பண்றாங்க, இல்லை நாளைக்கு எடுத்துட்டு திரும்ப வீக்கெண்ட் 2 நாள் லீவு கேப் அப் கேப் டவுன் கொண்டு போயிடுறாங்களான்னு தெரியல. அதனால வந்து நாளைக்கு லைவ்ல நம்ம மீட் பண்ணலாம். லைவ்ல அனலைஸ் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறது. தொடர்ச்சியான வீடியோ போடுறேன், அப்டேட் கொடுக்குறேன், பாருங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அண்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.